எத்திராத ரசா பக்கத்தில் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன். நம்ம ஃபேக்காக ஒன்றும் பண்ணும் அப்படின்றலாம் நமக்கு அவசியமே கிடையாது. நான் ப்ரோ நடுரோட்டில் படுத்து கிடக்க ஃப்ளாஷ்பேக். ஸோ ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரொம்ப நாள் கழித்து ரைடுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 months பக்கம் வந்து நம்ம ரைட்ஸ் எதுவும் பெருசாக போகல. ஐயோ ரொம்ப 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 மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த பைக் ரைடு எல்லாத்தையுமே மிஸ்யூடா மாப்பிள்ளையே ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேங்க. பட் காரணம் என்னென்னா, ஒர்க் ப்ரெஷர் ஓவர் ஆகிப்போச்சுங்க. எடுத்து நம்ம வெளியே பெருசாக இங்கிட்டு போக முடியல, வைக்க முடியல, ஏகப்பட்ட சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. சரி ஓகே, இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைடுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. எங்கே போய் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கொடைக்கானல் டு கோயம்புத்தூர் ஈஷா வந்து நம்ம போக போகிறோம். ஈஷா போயிட்டு ஈஷாவிலேருந்து நம்ம வந்து ஊட்டி போகலான்ற ஒரு பிளானில் இருக்கேங்க. இப்போ நேராக நம்ம செம்பனூர் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே வந்து ட்ரிப் 0 பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோங்க. இதோ நம்ம பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. பட் வந்து டைம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். 781 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா 781 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குதுங்க ஃபுல் டேங்க்கு. அப்படியே ஓரத்தில் நிறுத்தி நம்ம வந்து ட்ரிப் 0 பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ட்ரிப் ஏ வந்து 0 பண்ணியாச்சு. நம்ம ட்ரிப் பியில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சர்வீஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த கிலோமீட்டர் வந்து அதில் வந்து கால்குலேஷன் பண்ணிக்குவோம். இது வந்து ட்ரிப் கால்குலேஷன் வந்து பண்ணிக்குவோங்க ட்ரிப் ஏல வந்து. சரி ஓகே, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாமா? இதில் பியூட்டி என்னன்னாங்க, சோலோ ரைட்னா ஜாலியான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ஜாலி எனக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பில்லியன் ரைடோட போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அது. அதனால் வந்து நம்ம இப்போ சோலோவாக போகிறனால வந்து பூந்து விளையாடலாம், சில பல சேட்டைகள் செய்யலாம், பூந்து விளையாடலாம். ஆனால் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் சேஃப்டியாக தாங்க ட்ரைவ் பண்ணுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, அரவுண்ட் நம்ம இப்போ எந்த வழி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பழனி வழி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பழனி போயிட்டு பழனிலேருந்து நம்ம அப்படியே போகிற மாதிரிங்க. இப்போதைக்கு நம்ம பழனி வரைக்கும் நமக்கு ரூட் தெரியாதனால இப்போ மேப் எதுவும் போடல. பட் வந்து அப்படியே ஆன் த வேலை வந்து போட்டுக்குவோம். பழனிலாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்களும் நமது ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கொள்ள வேண்டுமா? உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நோ கட்டணம், ஒன்லி ஃப்ரீ. இன்னும் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம். எப்படிங்க, நல்லா பேசுகிறேன்னா? எப்படி சொல்கிறது, அந்த பட்டு ஷோ அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இந்த டைம் வந்து பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். 6th கியர் போட்டு போயிட்டுருக்கி. 6th கியர் போட்டு ஓட்டுற பையனாடா நீ? நான் மோஸ்ட்லி வந்து 4th கியர் வரைக்கும் தாங்க ஓட்டுவேன். 5th கியர் போகிறதுலாம் ரேரு இந்த ஹில்ஸில். ஸோ அந்தாண்டா போனால் வத்தலகுண்டுங்க, ஸோ இந்தாண்டா போனால் பழனிங்க. நம்ம பழனிக்கு இன்னும் 51 kilometers வந்து இருக்குதாமோ போர்டில் வந்து போட்டிருக்காங்கோ. கீழே போயிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு போகலாங்க. ஏன்னா அம்மா வந்து காலையிலே கோயிலுக்கு போயிட்டு போக சொன்னாங்க. நான் தான் லேட் ஆகிடுச்சுமா, இல்லை நான் போகிற வழியில் அப்படியே சாமி கும்பிட்டு போய்க்கிறேன், கீழே போயிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதனால தான் நம்ம வீட்டை விட்டு அப்படியே வந்து கோயில் வாசலில் ரன்னிங்லேயே வந்து அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு அப்படியே சாமியை பார்த்து கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து போகலாங்க. பழனி ரைடு வந்து நம்ம தம்பியும் வந்து வந்துருப்போங்க. ஆனால் வந்துட்டு அப்போ வந்து ஸ்கூட்டி இருந்துச்சு, இப்போ வந்து சேல் பண்ணிட்டோம். ஆனால் மனசே இல்லை எனக்குலாம் சேல் பண்ணும்போது. நம்மளே வாங்கிக்கலாமான்ற மாதிரிலாம் மைண்ட் இருந்துச்சு. ஆனால் நம்மகிட்ட வந்து பெருசாக காசு இல்லைங்க. ஏன்னா நம்ம வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுத்தோம். இருந்தாலும் வந்து நம்மகிட்ட வந்து காசு வந்து பற்றாக்குறை ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா நம்மளே இப்போ டியூ போட்டு தான் வண்டி எடுத்திருக்கோம். அதனாலேயே வந்து நம்ம ஓவராக வந்து எங்கிட்ட போக முடியல, வைக்க முடியல, ஏகப்பட்ட பிரச்சனை, சிச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. சரி விடுங்க, எல்லாம் இருக்காது தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிக்கும், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஆனாலும் சரிங்க, நம்ம மாப்பிள்ளையை மட்டும் யாருக்குமே நான் கொடுக்குற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம மாப்பிள்ளை எப்படிங்க கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை அதுக்கெலாம். இந்த ரைடு வந்து சோலோவாக கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஏகப்பட்ட இது இருந்துச்சு, பிளானிங்லாம் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லாமே ட்ராப் தான். தெரியும் நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காதரா அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு பிளான் போட்டு அது நடக்காமே போயிடுச்சு தான். இருந்தாலும் நான் போட்ட பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணுன்றதுனால வந்து கிளம்பியாச்சு. நான் மட்டும் சோலோவாகவே. ஆக்சுவலாக சோலோவாக போகிறதுக்கு வந்து வீட்டில் விட்றதுக்கு தான் பயப்படுவாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை, எங்கேயா இருந்தாலும் பூந்து விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து 4 இடத்துக்கு போகணும், 4 இடத்துக்கு வரணும், எல்லா பீப்புள் கூடயும் பழகணும், எல்லா கூடயும் மிங்கிள் ஆகணும். பட் அந்தமாரி ஒரு மைண்ட் செட்டு இப்போ ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன். ஆனால் அட்ராக்ஷன்லாம் வேறு மாதிரி பார்க்குறாங்கங்க. அது ஜஸ்ட் சீயிங் மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும்தான். நம்மளாம் தப்பாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தவங்க பார்க்குறதுனால தப்பாக எடுத்துக்கக்கூடிய பர்சன்லாம் நம்ம கிடையாது.
பட் ஓகே ஃபைன், பார்த்துக்குவோம். ராஜன்ஸ் ப்ரோ பேசி தீர்த்துக்குவோம். எதாக இருந்தாலும் குறுக்கிங்கன்னா பாஞ்சிராதீங்க பாஸு. பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. டக்குன்னு இப்படி லாண்டே இருப்பாங்க. ஒரு நாய் இருக்கிறது போது கூட பரவாயில்ல, ஒரு வழியாக வந்து தப்பிச்சு வந்துடலாம். 2 நாய் இருக்கும்போது வந்து சண்டை போட்டே வந்து உள்ளே விழுவாங்க. 110 கிலோ இந்த வெயிட் இருக்கிற லாரன்ஸ் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்கண்ணா அப்படின்ட்டுருவாங்க ப்ரோ. அது கூட இல்லை ப்ரோ, இந்த டைலாக் தான் எனக்கு நான் வருது. புயல் அடித்து பொழைச்சவங்க கூட இருக்கும், அந்த பூபதி அடித்து பொழைச்சவன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏற்றி நம்ம கீழே விழுந்துருவோம். அவங்க வட்டாமே டுருன்னு கிளம்பிடுவாங்க ப்ரோ. அதான் ஒரு பண்ணை, கீழே விழுகிறது நம்ம. அவங்க லேசாக அவங்க மேலே, ஆனால் எப்படின்னு தான் தெரிலங்க, அவனுக்கும் அடிப்படும் போல் இருக்குது. ஆனால் சொல்ல தெரியாதுல்ல, ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹெவியாகவே அடிப்படும். ஓகே, நம்ம இந்த டாக்ஸு, அப்புறம் வந்து இந்த மாடு, வனவிலங்குகள், அப்புறம் வந்து குழந்தைகிட்டலாம் வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வண்டி ஓட்டிக்குவோம். கண்ட்ரோலிங்காக லோ ஸ்பீடிங்லேயே வந்து நம்ம வண்டி வந்து ரைட் பண்ணிக்குவோம். ஏன்னா சொல்ல முடியாது அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நமக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். எடுத்து 11 கிலோமீட்டர் வந்துட்டோமா, நம்பவே முடியலையப்பா. இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, 11 கிலோமீட்டர் காட்டுது. ஐயோ ஐயோ, பரவாயில்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரைடு ஓட்டுறது வந்து ரொம்ப லாங்காக போகிறோமா. ரொம்ப லாங்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்ம ராமேஸ்வரத்தை காட்டிலுமே இது கொஞ்சம் 215 இல்லைங்க 250 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த 50-15 இந்த இங்கிலீஷ் தாங்க கொஞ்சம் குழப்படியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்லினா 50-15 ஓகேவா, அது வந்து டக்குன்னு சொல்லும் போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 15 சொன்னால் 15 மாரி எனக்கு கேட்குது, 15 சொன்னால் 15 மாதிரி கேட்குது, மாற்றி கேட்குது ப்ரோ. இந்த 50-15 இங்கிலீஷில் யார் ப்ரோ நம்பர் கண்டுபிடிச்சா? 50-15 60-16 70-17. ஐயோ ஐயோ, இதில் தான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போயிருதுங்க எனக்கெலாம். இந்தமாரி நான் ரைட் பண்ணுவேன்னு யாராச்சும் என்பதை சொல்லி தான் நல்லா சிரிச்சிருந்துருப்பேன். போடாடே, எனக்கெல்லாம் பைக்கே ஓடாது, நான் எப்போ ரைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்துனா பைக் மேலாம் க்ரைஸ்லாம் இல்லைங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தாங்க எனக்கு வந்து க்ரைஸ் வந்துச்சு. இது க்ரைஸ் வர காரணமான ஒரே ஒருத்தர்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ எங்கள் அண்ணன் டிடிஏ பாசன் அவர்கள் தான் எனக்கு பைக் மேலே இவ்வளோ க்ரைஸ் ஆனதுக்கு காரணமே. ஆனால் இன்னும் ஒன்று, அண்ணனுக்கு வந்து லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது தெரிலங்க. டார்கெட் பண்ணி சரி விடுங்க, 2026 பார்ப்போம். எப்படி அண்ணனுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து 80% வந்து இருக்குது. கிடச்சிரும், கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். அண்ணா இருங்கண்ணா, நானும் போய்க்கிறேன். நான் வந்து செதறிட்டேன், யானை இது வந்துருச்சு அப்படின்ட்டு. பார்த்தா கிடையாதுங்க, முன்னாடி வண்டி வந்துருச்சு. குறுகையான சால்னால கொஞ்சம் டிராஃபிக் ஆகிவிட்டு நானும் வண்டி மாரி தாங்க இப்போ பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா தேவைக்கு மட்டும் தான் பிரேக்கில் எடுத்து காலம் ஆகிறது. ஆனால் இந்தமாரி வந்து பழகிறது வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு விஷயம், இந்தமாரி நம்ம ரைட் பண்ணுறது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து செட்டிங் ஆக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம்னு சொல்ல முடியாது. முன்னாடி போகிற வரையும் சடனாக பிரேக் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சடனாக எனக்கு வந்து கால் வந்து பிரேக் வரும். அது வந்து எனக்கு வந்து பழகி வந்து அப்படியே பழக்கமாயிடுச்சுங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பஸ்ஸில் வந்து அது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து இதாக இம்ப்ரூவ் ஆயிரும். அந்தமாரி வந்து எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது வந்து ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்தமாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து உங்களோட ரிஸ்க்கு தான். என்னையை கேட்டால் வேணாம், நீங்கள் நார்மலாக ஓட்டுற மாதிரியே ஓட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். தம்பி ஏதோ கையை காமிச்சாங்க, டாட்டா சொன்னேன். பட் வந்து அவன் டாட்டா காமிக்கிறக்குள்ளேயுமே நம்ம இங்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ, நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னா நம்ம வீடியோ பார்க்குற யாருக்குமே புரியலை. 53 மைலேஜ் தரான் அப்படின்னா நான் வந்து ஹில்ஸில் வந்து 53 தரான் அப்படின்றோம். புரியுதா உங்களுக்கு? இது ஹில்ஸில் வந்து 53 அதை எப்படி ப்ரோ தரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஹில்ஸில் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 40, 30, 50 அந்தளவுக்கு தாங்க ஓட்ட முடியும். அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக தான் ஓட்டுறோம். 53 தருமா தராதா? நீங்களே வந்து ஒரு ஹில்ஸில் வந்து நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் நீங்களே உங்கள் வண்டியில் பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச 50 வரைக்கும் தருவோம் ஹில்ஸில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா. அது நீங்கள் ஓட்டுற இதை பொறுத்து இருக்குது. நீங்கள் இந்த த்ராட்லிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நீங்கள் விரட்டாக இருக்கட்டும், அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு தரும். ஓகேவா? நான் வந்து மைலேஜ் டெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் வந்து மைலேஜ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணி போட்டேன். ஸோ நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ போய் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. நீங்களே வந்து ஒரு ஹில்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹில்ஸில் யாருமே போடலையே அப்படின்றதுக்காக வந்து நான் ஹில்ஸில் போட்டேன். என்எஸ் வந்து அவ்வளோலாம் தராது, 20 தான் தரும், 30 தான் தரும் அப்படி இப்படின்றீங்களே நீங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிளெயின்ஸுக்கு சிட்டிக்கு வேணால் 30 தரும், 30-20 தான் தரும் அப்படின்றா ஓகே, ஒத்துக்கலாம்.
ஹில்ஸில் வந்து இவ்வளோ தருது அப்படின்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பட் வந்து லைவ் செக்அப் தான் நம்ம பண்ணி போடுறோங்க. நம்ம ஃபேக்காக ஒன்றும் பண்ணணும் அப்படின்றலாம் நமக்கு அவசியமே கிடையாது. என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம லைவாக தான் நம்ம வந்து போடுறோம். நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அவங்கள வந்து ஏமாற்றணும்னு நான் நினைக்கல. வியூஸுக்காக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்லாம் நான் இது பண்ணவே கிடையாது. லைவ் செக்அப் தான் பண்ணி போட்டேன். நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஹில்ஸில் இப்போ வந்து பிளெயின்ஸில் சிட்டியில் ஹைவேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதில் வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுத்து பண்ணுறாங்க தான். ஓகே, ஹில்ஸில் யாரும் பண்ணலையே, சரி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு பண்ணி போட்டது தான் 53 எனக்கு வந்துச்சு. அது வந்து புது வண்டி வரையாங்க. பட் வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர்னால வந்து ஒத்துக்க முடியல. எனக்கு அது என்ன சொல்கிறது, இந்த வடிவேல் ஜோக் ஒன்று வருமேங்க, எனக்கு மட்டும் 50 தருது, உனக்கு மட்டும் எப்போ 55 தருது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோ வந்து என் கமெண்ட்டில் கதறிட்டு இருந்தார். நான் என்னத்த சொல்ல, எனக்கு ஆள் இருந்தால் தான் போவேன்ற மைண்ட் செட்லாம் நான் இப்போ வந்து விட்டுட்டேங்க. சோலாவே பார்த்துக்கலாம்டா, என்னடா ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் கூட இருக்க மாட்டாங்க. இதே நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோலையும் இல்லை, கூட ஆள் வராதனால நான் கதறலாம் கிடையாது, கதறக்கூடிய ஆளும் கிடையாது. நான் அதான் சொல்லிட்டேன், ஒரு சைட் டைப்னா. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டாக இருந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரோவெர்ட் ஆகுறேன் அப்படின்ற பஸ்ஸில் எங்க போன டைம் இந்த இடத்துல தானே வந்தான் ஒருத்தர். பழனி விளாக் பார்க்காதவங்களாம் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு வேன்காரர் வந்து அள்ள விட்டார். கொஞ்சம் இட்டுச்சிருந்துருப்பேன், சதறிட்டேங்க நானே. எப்பயும் போல தான் நார்மலாக தான் போயிட்டுருக்கேன். சட்டானா ஏறி எல்லாருமே வந்து டேனிங் எடுக்கும்போது வந்து லாங்காக ஏறி தான் எடுப்பாங்கன்ட்டு பேர். இவர் தான் ஒட்டியே எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் டேனிங்கு. நான் அங்கேருந்து இறங்குறேன், இடிக்கிற மாரி வந்துட்டார், வேறு மாரி ஆகிப்போச்சு. கொண்டை ஊசி வளைவு எங்கே 14 பெண்ட் இருக்குது. 14 பெண்டில் வந்து ஒரு பெண்டு வந்து நம்ம அந்த சொன்ன வேன் காரு அது, இது வந்து செகண்ட் ஹேர்பின் பெண்டு, இது வந்து தேர்டு கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறீங்க. எஸ், தேர்டு கொண்டை ஊசி வளைவு. இப்போ வந்து நம்ம ஈசா போகிறோம்லங்க, ஈசா போயிட்டு ஓகே ஃபைன் பார்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம போய் ரீச் பண்ணிடுவோன்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடியே போனாலும் போன வேண்டானே. இதோ நம்மளோட 4வது கொண்டை ஊசி வளைவுங்க. 4 தானே? ஆமாம், 3 4 நினைக்கிறேன். நாங்கள் ப்ரோ நான் நட்டோட்டில் படுத்து கிடக்க சால்வையை போட்டு குரங்கு வந்து சால்வை எழுத்து நட்டோட்டில் போட்டு விளாண்டுட்ருக்காப்புல. அதான் கேட்குறேன், நான் ப்ரோ நட்டோட்டில் படுத்து விளாண்டுட்ருக்க சால்வையை போட்டு அப்படின்ட்டு. விளாடல ப்ரோ, படுத்துருக்கேன்னு சொன்னேன் நினைக்கிறேன். எங்க மயில், தோ மயில், பரவாயில்லையப்பா, கொடைக்கானலே மயிலை பார்த்துவீங்க. வாவ், பரவாயில்ல, இன்றைக்கி தான் நேரில் மயிலை பார்க்குறேன். அது இவ்வளோ கிட்டத்தில். பழனி பக்கம் வந்தால் மயில் பார்க்கலாங்க. அழகாக இருக்குதுங்க தோகை. ஆக்சுவலாக வந்து ரொம்ப குட்டி மயில் இது, தெரியுதா? அப்பா, இவ்வளோ பக்கத்தில் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, மயிலோட அழகே அழகு தாங்க. நம்ம பழனிக்கு இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் பழனி. அங்கே தான் இப்போ கிளம்பியாச்சு. கோழி மாரி மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்குதுங்க மயில் அசால்ட்டாக. ஆனால் எனக்கு இதான் ப்ரோ புதுசு, ஏன்னா இவ்வளோ கிட்டக்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, நம்ம மசனக்குடி போவோம்ல, இன்னும் நிறையா விலங்குகள் பார்க்கலாம். லக்குன்னு தான் யானையை கூட பார்க்கலாம் அது கிட்டத்தில். சரி ஓகே, இந்த வியூ பார்த்தாச்சு, இங்கேருந்து கிளம்புவோம். சார் நம்ம 6வது கொண்டை ஊசி வளைவுங்க. இது 6th தானே? 6th கொண்டை ஊசி வளைவு தானே இது? 6th தான் நினைக்கிறேங்க, தெரில, மறந்துட்டேனோ. இல்லை 6th தான். நம்ம இந்த ரொம்ப மறக்க இதெல்லாம் இல்லை, நாங்கள் வச்சுருப்போம். ரொம்ப நாங்கள் வச்சுருப்போம்லாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நாங்கள் வச்சுருப்போம். இதோ நம்மளோட 7th ஹேர்பின் பெண்டுங்க. இது ஹேர்பின் பெண்டு மாதிரியே தெரில, அது இறங்குனதுக்கு தான் ஹேர்பின் பெண்டாகவே தெரியுது. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த ரோடு வந்து ஹைப்பாக இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா வீட்லேயும் ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க, நமக்கு ஓட்டிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா ரோடுமே நம்ம வந்து பழகியாச்சு, ஆல்ரவுண்டர் ஆகிடுச்சு நம்ம. இன்னும் வந்து ஸ்னோவில் ஆஃப் ரோடிங் தாங்க எனக்கு வெறி ஆகுது.
ஆஃப் ரோடிங்கில் ஓட்டி பழகணுன்னா ஆசையாக இருக்குது. நமக்கு தேடுற மாதிரி ஆஃப் ரோடிங் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம கேரளா சைடு போவோம்ல, அப்போ வந்து ஆஃப் ரோடிங் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கேரளா சைடு வந்து நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறோம், கேரளா பக்கம் இருக்க ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம ஆஃப் ரோடிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து கேரளா சைடு வந்து நம்ம கடல் பக்கம் போகிறோம் அப்படின்ற பஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதோ நம்ம 14 ஹேர்பின் பெண்டே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஹேர்பின் பெண்ட்ஸ்னும் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போவோங்க. 1 hour later. என்ன ஆயிடுச்சுன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகி போச்சுங்க. ஸோ வந்து வேறு பேட்ரி மாட்டிட்டு, ஸோ பழைய பேட்டரியை கழட்டி சார்ஜ் போட்டுட்டு நம்ம ஈசாக்கு வந்து மேப்பும் போட்டுட்டு ஸோ ரெடியாக வந்திருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து பழனி ஹைவேக்கு வந்து வந்தாச்சுங்க. பட் வந்து இங்கே கூகுள் மேப் வந்து செட் பண்ணியாச்சு. இனி வந்து நான் ஸ்டாப்பாக வந்து அடித்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து என்ன நினச்சிட்டேன் அப்படின்னோம்னா, சரி ஓகே வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பெருசாக ஒன்றும் பசிக்கலை. ஓகே நம்ம போயிட்டு அப்படியே ரன்னிங்கில் பசிக்குதோ எங்கனுக்குள்ளே பசிக்குதோ அவனுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஓகேங்க. ஸோ ஹைவேஸ் பிடிச்சாச்சு, இனி தட்ட ஆரம்பிக்கலாமா? ஆஹா ஆஹா, ஐயோ பறக்கிறாப்புல மாப்பிள்ள. வா, இப்படி ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு. பரவாயில்ல, ஆரன் அப்பப்போ அடிக்க முடியுது, அப்பப்போ அடிக்குது. வேற மாதிரி மீட்டரே தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. ஸ்பீடா மீட்டரே எத்தனை ஸ்பீடில் போகிறோன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வெயில் வந்து கரெக்டாக அதுலேயே அடிக்குதான், கண்ணே தெரிய மாட்டேங்குது, சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம பொள்ளாச்சிக்கு 65 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஈசாக்கு போயிட்டு அப்படியே சாமியை மட்டும் கும்பிட்டு அப்படியே வந்துடலாங்க. ஸோ நம்ம பழனியில் மாரி தான் நினைக்கிறேன். ஈசாலையும் எப்படின்னா உள்ளே வந்து ஃபோன்லாம் அலோட் கிடையாதாமா. ஃபோனை வந்து வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து நம்ம வந்து முன்னாடி போய்ட்டு நம்ம சிவன் சிலையை மட்டும் ஈசா சைடில் போய்ட்டு சிவன் சிலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். பட் வந்து பார்த்துக்குவோம். தனியாக சோலோவாக போய் கொண்டிருக்கிறோம். ஈசாக்கு போகிறோம், சிவனை பார்க்குறோம். அது என்னன்னே தெரிலங்க. பட் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்ம ஃபுல்லாக போகிறது ஃபுல்லாமே நம்மளோட சிவன் கோவிலாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம சிறுமலை போகும்போது சரி, ஓகே ரூட் பார்த்துக்குவோம். சிறுமலை போகும்போது சரி, வெள்ளிமலை சிவன் டெம்பிள் போனோமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆலிமலை சிவன் டெம்பிள் போகலான்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. பட் வந்து ஓகே ஃபைன், கூடிய சீக்கிரத்தில் போவோம். நெக்ஸ்ட் டே சொல்ல முடியாது, நான் அங்கே பிளான் பண்ணி கிளம்பினாலும் கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் வந்து பார்ப்போம், என்னான்னு தெரில. சிவன் கோயிலுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இதாக மைண்டாக ஆகுது. எதனாலன்றது வந்து சரியாக தெரிலங்க. ஓகே போவோம். நமக்கு இந்த கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது எல்லாமே ஓகே தாங்க, லைக் தான். பட் வந்து நான் ஓவராக கோவிலுக்கு போய் ஓவராக சாமி கும்பிடுலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜன்ஸ் ப்ரோ கடவுள் நம்பிக்கை இருக்கலாங்க, ரொம்ப அதிலே நம்ம முழுகிடக்கூடாதுங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அதான் ஓகேவா. இப்போ நம்ம வந்து வேலைக்கு போய் நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு வந்து காசு, ஓகேவா. நம்ம சாமி கும்பிட்டே இருந்தால், நமக்கு சாமி கும்பிட்டே நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து காசு வந்துடுமா? நான் வந்து கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து ஜோசியம் பார்க்குறவங்கலாம் அவங்களோட வேலையே அதான், அவங்க அது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து காசு வரும். ஓகே தானே, சரி தானே, நான் பேசுகிறது கரெக்டு தானேங்க. ஸோ நம்ம வந்து அதிலே வந்து மூழ்கிடலாம் கூடாது. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் நம்மளோட ஒர்க்கு ரொட்டீன்லாம் வந்து நிறையா பார்க்கலாம். பட் சில பேர்த்துக்கு வந்து சொன்னால் புரியாது, சில பேர்த்துக்கு வந்து பட்டாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது பட்டாலும் புரியாது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது வந்து ஒரு 2 days பிளான் தாங்க. ஆனால் 2 daysக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்புவோம், நம்பிக்கை அதானே எல்லாம். ஸோ வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ வந்து பற்றாத குறைக்கு வந்து பார்த்துக்குவோம். வீட்டுக்கு கால் பண்ணோம்னா வீட்டிலேருந்து போட்டு விடுவாங்க. எதுவும் எனக்கு இதே சரியாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம பெருசாலாம் ஓவர் செலவுலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், சும்மா நார்மலாக தான் செலவு, அதாங்க. ஸோ இப்போ வந்து 2 ரோட் இருக்குது. 2 ரோட்டில் வந்து ஒன்று வந்து கோயம்புத்தூர் போய் நம்ம வந்து ஈஸா போகிறது, இன்னொன்று வந்து நம்ம பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது. ஆனால் கோயம்புத்தூர் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து லாங்காக காட்டுது, ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தியாக காட்டுச்சு. பொள்ளாச்சி போய் போகிறதுனா கம்மியாகவே காட்டுது. ஆக்சுவலாக வந்து பொள்ளாச்சி போய் போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்டாக இருக்குது.
ஏன் ப்ரோ கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மினாலையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அது ஏதோ தெரில, பொள்ளாச்சி போய் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பொள்ளாச்சி போன அப்புறம் மனசு மாதிரி வால்பாறைக்கு வண்டியை விட்டுருவோமோ என்ன பண்ணுவேன். இல்லைங்க நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ரூம்லாம் போட சொல்லியாச்சு. அவன் ரூம்லாம் போட்டு வச்சுருந்துருப்பான். நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கிட்டு போகிறோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து அவ்வளோதான். நாளை பின்ன நம்பிக்கையை கெட்டு போயிடும். நம்பிக்கைன்னா வரேன்னு சொல்லிட்டு வரலையா, நான் ஏகப்பட்ட இடத்துல வந்து வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருந்துருக்கேன். பட் அதுக்கு சுச்சுவேஷன் வந்து நம்ம சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. பேட்ரி ஓகேயா? சூப்பா மட்டம் அந்த பேட்டரியை போட்டு தேடுறதே நமக்கு பொழப்பாகி போச்சுங்க. எங்கனக்குள்ள போட்டுச்சு அந்த கிடக்கு ப்ரோ. ஏத்திராத ரசா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எடுத்தாச்சுங்க. போன டைம் இதேமாரி சமமாச்சு, இந்த டைம் இதேமாரி சமமாக இருக்கு பாருங்க. பிளாக் வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருக்கீங்க. ஸோ எபிசோடாக வந்து நம்மளோட சேனல் வந்து பிளாக் வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிளாக்ல வந்து நான் என்னெல்லாம் குறைலாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் மாற்றிக்குவீங்க. ஸோ எங்கள் படம் பார்த்து சேவைப்பங்க, ஹெல்மெட் போட மண்ணி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பாய். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ டாட்டா பை பாய்.